வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயோ கிளியராக தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டு கை காலில் ஊர்ந்து கெஞ்சி நான் போட்டு இன்றைக்கி படத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி கேமராமேன் மிஸ்ஸிங். கேமராமேன் கடைசி நேரத்தில் சொதப்பிட்டான், வரலன்னு சொல்லிட்டான். எனக்கு அதனால் நேற்று செம்ம காண்டாயிட்டு அவனை போட்டு திட்டேன். வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, நம்ம லாஸ்ட்டாக படத்தோட ரிவ்யூ சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் எடுக்க முடியலை. உள்ளே வரப்பவே இவன் யார் வாட்ச்மேன்லாம் ஊற்று பார்த்தாங்க. என்னடா பண்ணுறான், ஐயோ ஏதாவது தேட்டருக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறானோ அப்படின்ற ஒரு பயத்தில் இதுக்கு தான் நான் கேமராமேனை கொண்டு வரதுன்றது. கையில் பிடிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. எல்லோரும் பார்க்குறோம் ஒரு மாதிரி. பார்த்துட்டு போட்டோம், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு ஓகே, கடைசியாக படத்தோட ரிவ்யூ சொல்லிவிட்டு ரிவ்யூ இல்லை, அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது படம், பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாதி பேர். ஆனால் ஏற்கனவே நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டேன் மீன்ஸ் லீக் பண்ணல, ரிவ்யூ பார்த்தேன். அதாவது இப்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் போயிட்டு வெளில வந்துட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த ரிவ்யூ நான் லைட்டாக பார்த்தேன். எங்கன்னா வெளிநாட்டிலலாம் ரிலீஸ் ஆகிருக்காங்களா பார்த்தீங்களா, நம்ம இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்போது அவங்க கொடுத்த ரிவ்யூ நான் லைட்டாக பார்த்தேன். நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். பார்த்துட்டு கடைசியாக என் அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேட்ரு ஃபஸ்ட்டு காமிச்சு ஓகே, சரி, ஓகே, உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நான் உட்காந்து வச்சிருக்கேன். சாரி, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கொஞ்சம் பொங்கிட்டேன். யாரா அவன்? மேஜர் சுந்தரராஜனையும் மிஞ்சரா? கடைசி எச்சரிக்கை. படம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது ஓவராலாக ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லலை. ஐ மீன் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கு. உண்மையிலே படம் நல்லாயிருக்கு, நான் சும்மா சொல்ல விளையாட்டுக்கு சொல்லலை. அங்கே வர ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் எல்லோரும் கத்துறதுலாம் அந்த ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் வரும். அதே தான் எனக்கு இந்த 3D கிளாஸ் போட்டுட்டு சொல்லப்போனால் மார்வலில் டெட்பூலில் பெஸ்ட்டு மூவினா இது ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டெட்பூலை வந்து மார்வலில் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரில. ஆனால் ஒரே ஒரு சீனில் மட்டும் சர்ப்ரைஸாக ஹல்க்கு விட்டாங்க. அதுதான் இன்னும் எப்படி சொல்கிறது, அது ஒரு சின்ன சந்தோஷம். ஹல்க்கு வந்து டெட்பூல் இப்படி அடித்த செகண்டு எனக்கெல்லாம் திடீர்னு எங்கேயோ திடீர்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹல்கோட சவுண்டு வந்து கேட்டுச்சு. என்ன இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா உண்மையிலே ஹல்க்கு டெட்பூல் பின்னாடி நிற்கிறான். அப்படி ஒரு ஷார்ட்டு டெட்பூல் போய் பறந்து போய் விழுகிறான். அப்புறம் சீனு கட் ஆகுது, அங்கேருந்து வேறு ஒரு டைவர்ஷன் போகிறோம். நல்லா இருக்குது. பட் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. என் அனுபவத்தை ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கும் மேலே நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். தேட்டர்லேயே இருந்து எடுத்துருக்கணும், பட் தேட்டரில் ரொம்ப ரஷ்ஷு, அதனால் வெளில வந்து எடுக்க முடியல. ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கேன். ஓகே, தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். பட்டு அப்படி தான் சொல்கிறேன், போட முடியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி. நான் போட ட்ரை பண்ணுறேன், போடலாம், கண்டிப்பாக போடுறேன். இன்னும் ஒரு 2 days கழிச்சு ஒரு அப்டேட் கொடுக்குறேன், வீடியோ வரும். அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே 8 o'clock நைட்டு பார்ப்பீங்க. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, படத்தை போய் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட
போகலாம். பட் அதில் இன்னும் ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, தேட்டரில் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஓவராலாக படம் மாஸ் லெவல் தெறிக்க விட்டாங்க மார்வல்காரங்க. ஓகே, அடுத்த படத்துக்காக வெயிட்டிங். டெட்பூல் வந்து ஓகே, அடுத்த டெட்பூல் படத்துக்காக வெயிட்டிங். இல்லை இன்னும் ஒன்று சந்தோஷம்னா, ஒரு சீக்ரெட் இருக்குது, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நடுவில் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் வருவாங்க. அது உண்மையிலே நல்லாயிருக்கும். நீங்கள் போயிட்டு படத்தில் தேட்டர்லேயே போய் பாருங்கள். நீங்கள் ஃபோனில் பார்த்தாலும் சரி, டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் சரி, ஆனால் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு ஒன்று மட்டும்தான். ஓகே, எல்லோரும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய், see you, bye.